இன்றைக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாக கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் என்ற அடிப்படையில் என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பள்ளத்திலே துவக்கி இப்பொழுது கவண்டமலை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சரவணம்பட்டியிலே இன்றைய தினம் முடிக்கிறோம். நான் கூட வரும்போது நம்முடைய அருண்குமார் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் சகோதரர் ஜெயராமன் அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏப்பா 10 மணி ஆயிட்டுது, மக்கள்லாம் இருப்பாங்களா, ஏன்னா பல மணி நேரம் காத்துட்டு இருக்காங்களா கேட்டேன். அவர்கள் சொன்னாங்க, நீங்க எத்தனை மணி நேரம் கழித்து வந்தாலும் எங்களுடைய மக்கள் உங்களுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் கவண்டமலையும் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். எனக்கு முன்னாலே சகோதரர் எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டதை போல பல பாலங்கள். இன்றைக்கு கோவை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி, தொழில் வளம் நிறைந்த மாநகராட்சி, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற பகுதி இருக்கின்ற காரணத்தினாலே நான் முதலமைச்சர் இருந்தபோது சரி, அம்மா முதலமைச்சர் இருந்தபோது சரி, எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றதோ சாலை சந்திப்புகளிலே உயர்மட்ட பாலம் என்ன கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் இத்தனை பாலங்கள், கோவை சுற்றி பாலங்கள். கோவை புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அதுக்குண்டா நில எடுப்பு பணியெல்லாம் செஞ்சோம். இந்த ஆட்சியில் டெண்டர் விட்டு கிடப்புல போட்டாங்க. அது மட்டும் அத்திக்கட அவனாட்சி திட்டம் முதல் திட்டம். இந்த கவண்டமலை பகுதியில் ஒரு பகுதியில் அத்திக்கட அவனாட்சி திட்டம் விவசாயிகள் பயன்படுறாங்க. இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய குடி மக்கள் நிலத்தடி நீர் உயர்ந்து குடிநீருக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டது என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அத்திக்கட அவனாசி திட்டம் 2 அதையும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். பணி ஆரம்பிக்கின்ற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சியிலே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு அதிமுக ஆட்சி 2026 அமையும். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 ஒடுக்கப்படும். இங்கே அருந்ததிய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, ஏழை மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அறிகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த பகுதி மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு தனியா இடம் வாங்கி அவருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். சகோதரர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த ஏழை அருந்திய மக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று தெரிவித்து சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.